கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை, நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் கிறிஸ்துமஸ் அந்த நாளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே, அதாவது இயேசுவின் பிறப்பிலே நடந்த ஒரு சில சம்பவங்களை குறித்து நாம் பார்த்துவிட்டு அந்த சம்பவத்தின் மூலம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் என்றால், கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இங்கு தூதன் அந்த இடத்திலே வருகிறார். அந்த தூதனோடு கூட தேவ மகிமை அந்த இடத்திலே பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதை பார்த்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்தார்கள். அப்போது முதலாவது நம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தேவ மகிமை என்ன என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மகிமை தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் கர்த்தருக்கு பயந்து இருக்க முடியும். நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நடத்தி கொண்டு வருகிற போது இந்த தேவ மகிமை என்பது அவர்கள் மேல் நிழலிட்டது என்று நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் பார்க்க முடியும். பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவ மகிமை அவர்களை பாதுகாத்தது. பின்பதாக கர்த்தர் ஒரு இடத்திலே அந்த தேவ மகிமை தங்க வேண்டும் என்பதற்காக மோசேவிடத்திலே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வதற்கான எல்லா அந்த பிளான் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கொடுக்கிறார். தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தில் தங்கிற்றது. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போது தேவ மகிமை எப்பேற்பட்ட மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று முதலாவது நாம் விளங்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருந்தால்தான் நாம் தேவனுக்கு பயந்திருக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ மகிமைக்குள்ளாக இருக்கிற அந்த ஆசாரிப்பு கூடத்துக்குள்ளே நுழைவதற்கு ஆசாரியர்கள் மாத்திரம்தான் முடியும். சாதாரண ஒரு மனுஷனால் அந்த பலிபீடத்துக்குள்ளேயோ அந்த மகா பெரிய ஸ்தலத்துக்குள்ளேயோ அவர்களால் பிரவேசிக்கவே முடியாது. ஆசாரியர்களே என்ன பண்ணோன்னா இவ்வளோ நாள் காத்திருந்து தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழைய முடியும். அப்பேற்பட்ட தேவ மகிமை நிறைந்த இடத்தில் நாம் உள்ளே கூட நுழைய முடியாத இருந்த இடத்தில்தான் அந்த தேவ மகிமை இருந்தது. அந்த மகிமையான தேவன் இயேசு கிறிஸ்து பிறக்கும்பொழுது அங்கு சுற்றி இருக்கிற அவர்களுக்கு மத்தியிலே தேவ மகிமை பிரகாசித்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது தேவ மகிமை என்றால் என்ன, அதை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால்தான் அதற்கு நம்மால் என்ன பண்ண முடியும், பயந்து இருக்க முடியும். தேவனுக்கு நம்மால் என்ன பண்ண முடியும், பயந்து இருக்க முடியும். ஸோ ரெண்டாவது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கு தேவதூதன் சாட்சி கொடுக்கிறார். அவர் மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அவர்கள் மத்தியிலே வெளிச்சம் பிரகாசித்தது என்று தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ரெண்டாவது, தேவனுடைய பிறப்பிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய ஜீவியம் சாட்சியுள்ள ஜீவமாக இருக்க வேண்டும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியில் கடையாந்திரங்களிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அப்போ முதலாவது தேவ பயம், அந்த தேவ மகிமைக்கான பயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ரெண்டாவது, சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். மூன்றாவது, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, அந்த கணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மூன்றாவதாக, தேவனை துதிக்கிற துதி நம் வாயிலே இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு தரிசனத்தோடு கூட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதலாவது தேவ பயம் இருக்கணும், ரெண்டாவது சாட்சியுள்ள ஜீவியம் இருக்கணும், மூன்றாவது எப்போதும் நாம் தேவனை துதித்து கொண்டு இருக்கணும். தாவீது சொல்கிறான் பாருங்க, எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி. அப்போது மூன்றாவதாக தேவனை துதிக்கிற துதி நம் வாயில் இருக்கணும். ஒரே வாயிலே துதித்தலும் சபித்தலும் உண்டாயிருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இதே வாயிலே நாம் தேவனை துதிக்கிறோம், அதே வாயிலே நாம் அநேகரை பழித்து பேசுகிறோம். இது கர்த்தர் விரும்புகிற காரியம் அல்ல.
நாம் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் நாம் தேவனை துதிக்கிற துதி மாத்திரம்தான் நம்முடைய வாயில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடைசியாக நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் சொல்லுகிறார். அப்போ 4வது, நாம் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தியை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. வருஷம் டிசம்பர் 25 ஆனால் புது ஆடைகளை அணிந்து கொண்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். ஆனால் தேவன் விரும்புகிற கிறிஸ்துமஸ், தேவன் அந்த விரும்புகிற அந்த அவருடைய பிறந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதலாவது, தேவ பயம் என்பது நமக்குள்ளாக இருக்க வேண்டும். 2வது, சாட்சியுள்ள ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 3வது, எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்மோடு கூட இருக்க வேண்டும். 4வது, அவருடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுகிறார் மத்தேயு கடைசி அதிகாரத்திலே, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் போய் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை சீஷராக்குங்கள் என்று. அல்லேலூயா. அதனால் கிறிஸ்மஸ் கொண்டாடுறது தப்பு இல்லை. கிறிஸ்மஸ் அந்த நாளில் மட்டும் கொண்டாடிட்டு நம்ம விடாமல் ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு கூட, சாட்சியுள்ள ஜீவியத்தோடு கூட, தேவனை துதிக்கிற துதியோடு கூட அவருடைய நற்செய்தியை நாம் அறிவிப்போமே என்றால் நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் தான். கர்த்தர் இந்த வார்த்தையை கூட ஆசீர்வதிப்பாராக. இதற்காக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எல்லா கண்களை மூடி, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய தேவ மகிமைக்கு ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற கனத்தையும் பயத்தையும் நாங்கள் கொடுக்கும்படியும், எங்களுடைய ஜீவியம் சாட்சியுள்ள ஜீவியமாய் இருக்கும்படியும், எப்போதும் உம்மை துதிக்கிற துதி எங்கள் வாயில் இருக்கும்படியும், எப்போதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற அந்த உணர்வும் ஆண்டவரே, அந்த அப்பா கர்த்தாவே, அந்த ஆண்டவரே தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை இன்னைக்கு எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பயன்படுத்துங்க, ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.